இனியும் இதை வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு டெல்லி கொடுத்த சிக்னல் தான் தமிழக ஆளுநர் ரவி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் தலையிட போகிறாரு அப்படிங்கிற விவாதத்தை தமிழக அரசியல் களத்தில் கிளப்பியிருக்கு. இது குறித்து சென்னை ராஜ்பவன் வட்டாரத்தில் தகவல்களை சேகரித்தோம். இனி வரும் நாட்களில் தமிழக அரசியல் களம் எப்படி அனல் பறக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ட்ரெய்லர் கண் முன்னாடியே தெரிஞ்சுது. போன வருஷம் மரக்காணத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுத்திய அதிர்வலைகள் அடங்காத சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் இப்போது அடுத்த பூதமாக மாறியிருக்கு. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநர் ரவியை தன்னோட குழுவோட போய் பார்த்துருக்காரு. ஏற்கனவே தன்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்த தகவல்களை அடிப்படையாக வச்சு வட மாவட்டங்களில் இயங்கி வரும் கள்ளச்சாராய நெட்வொர்க், அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல்வாதிகள் யார் யார், அவங்களுக்கும் கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்களுக்கும் இருக்கும் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்களை வச்சு தனியாக அறிக்கை தயாராகியிருக்கு. அந்த அறிக்கையில் ஆளும் திமுகவுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு அமைச்சர், உள்ளூரில் இருக்கும் சக்தி வாய்ந்த புள்ளிகளுடைய பெயர்களும் அடங்கியிருக்கு. இப்போது கள்ளச்சாராய வழக்கில் கைதாகியிருக்கும் பலர் வெறும் விற்பனை செய்பவர்கள் மட்டும்தான். அவங்களுடைய உண்மையான பாஸ் இன்னும் கைது செய்யப்படலை அப்படிங்கிறதையும் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை விரிவாக படித்த ஆளுநர் ரவி தன்னோட சந்தேகங்களை அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்காரு. மேலும் இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையை கண்காணிக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் ஆளுநர் ரவி கிட்ட அண்ணாமலை எடுத்துரைச்சிருக்காரு. மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்தாங்க. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பவே தெரிவித்தார். ஆனால் 1 வருஷம் போன பின்னும் இந்த மரக்காணம் வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரமே வெளியே தெரியலை. குறிப்பாக கள்ளச்சாராயத்தை விற்றவங்க அப்படின்னு சிலர் கைது செய்யப்பட்டாங்க. ஆனாலும் இவங்களோட பின்னணியில் யார் இருக்காங்க, இத்தனை நாளாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்க துணை செய்த அதிகாரிகள் யார் யார் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரையிலும் வெளிவராமலே தான் இருக்குது. ஆளுநர்கிட்ட அண்ணாமலை சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அமைச்சர் முத்துசாமி பற்றியது. இவர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருக்காரு. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செஞ்சதுக்கு அப்புறமா முத்துசாமி அந்த பதவிக்கு வந்தார். மதுவை கட்டுப்படுத்தும் பொறுப்புலையும் அவர் தான் இப்போ இருக்காரு. குறிப்பாக தமிழகத்தில் உலா வரும் போலி மதுபானங்களை கண்டறிஞ்சு அழிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அமைச்சர் முத்துசாமி கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்க துறையோட அமைச்சராக அவர் தன்னோட பணியை சரியாக செஞ்சிருந்தாரு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டவங்க உயிரிழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அமைச்சர் தன்னோட கடமையை தவறிட்டாரு அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோடைய புகாராக இருக்குது. ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற முறையில் அமைச்சர் முத்துசாமியை நேரில் அழைச்சி விளக்கம் கேட்கணும், அப்படி இல்லைன்னா அந்த துறையின் செயலாளர் மூலம் விளக்கங்களை வாங்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. அதனால் அமைச்சர் முத்துசாமிக்கு நெருக்கடி தரும் வேலையை ஆளுநர் ரவி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த காலங்களில் 2 முறை ஆளுநர் இத்தகைய நெருக்கடியை அமைச்சர்களுக்கு செஞ்சிருக்காரு. குறிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக ஸ்டாலின் அமைச்சரவையில் தொடர்ந்தார். திடீரென ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்த அறிக்கையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு. 2வதா அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளிவந்துச்சு. இதனால் அவர் தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மீதான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் திரும்பவும் பொன்முடி அமைச்சராக பதவியேற்க ஆளுநர்கிட்ட கடிதம் தரப்பட்டுச்சு. இருந்தாலும் நீண்ட காலம் அந்த கடிதத்துக்கு பதில் தராமல் ஆளுநர் ரவி மறுத்தார். அதனால் கள்ளச்சாராயம் விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தினா தமிழக காவல்துறை டிஜிபி அமைச்சர் முத்துசாமி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையின் செயலாளரை நேரடியாக ராஜ்பவனுக்கு அழைச்சி வந்து ஆளுநர் ரவி விளக்கம் கேட்கக்கூடும் அப்படின்னும் தெரியுது. அவங்க தரும் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் அவர் நெருக்கடி தரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறையோட விசாரணை போக்கு மற்றும் தினசரி விஷயங்களையும் ஆளுநர் தரப்பு கண்காணிக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகுது. ஏற்கனவே மக்கள் மத்தியில் கள்ளச்சாராயம் பிரச்சனை கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்க சூழ்நிலையில் ஆளுநருடைய கெடுபிடிகள் இன்னும் கூடுதல் நெருக்கடி தான் தரும் அப்படின்னும் தெரியுது. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உடுக்கை மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.